எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தின் திரை விமர்சனம். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தில் திரிகுண், ஸ்ரீஜித்தா, இனியா, சுந்தரா டிராவல்ஸ் ராதா, தம்பி ராமையா, சத்யன், இனியா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விஜயஸ்ரீ ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அருணகிரி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராஜ்குமார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராஜசேகர். கோவை ரமேஷ் தயாரித்திருக்கும் படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. திரிகுண் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜாலியாக ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்காரு. தண்ணி அடிக்கிறாரு. தண்ணி அடிக்கும் போது ரவிமரியாவிடம் தன்னுடைய காதல் கதைகளை சொல்கிறார். ஒரு இடத்துல டியூஷன் படிக்க போகிறாரு. டியூஷன் கற்றுக் கொடுத்த ஆசிரியையுடையமே உடலுறவு கொள்கிறார். அதற்கு பிறகு ஒரு ஆண்டியை சந்திக்கிறது. அந்த ஆண்டி தான் சுந்தரா டிராவல்ஸ் ராதா. ராதாவையும் உடலுறவு கொள்கிறார். அதற்கு பிறகு திரிகுண் தன்னுடைய காதலி ஸ்ரீஜித்தாவை சந்திக்கிறார். திடீரென்று ஸ்ரீஜித்தா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறார். இதன் காரணமாக ஸ்ரீஜித்தா கழுத்தில் தாலியை கட்டுகிறார் திரிகுண். நேராக கோத்தேரியில் அவங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு. மிகப்பெரிய பங்களா அது. வாசலில் வரவேற்றால் மிகப்பெரிய அதிர்ச்சி. இவர் ஏற்கனவே உடலுறவு கொண்ட சுந்தரா டிராவல்ஸ் ராதா இவருக்கு மாமியாராக இருக்கிறார். இனியா இவருடைய மனைவியுடைய தங்கையாக இருக்கிறார். அவருடைய கணவன் சத்யன். எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வாலிபன் காதலியினுடைய தங்கையையும் உடலுறவு கொண்டிருக்கிறான், அத்தையையும் உடலுறவு கொண்டிருக்கிறான். இந்த குழப்பங்கள் தான் படம் முழுக்க இரட்டை அர்த்த வசனங்கள், ஆபாச காட்சிகள், அசத்தலோ அசத்தல். சென்சார் கண்களில் எப்படி கண்களை மண்ணை தூவினார்களோ தெரியவில்லை. கண்ணை குத்தும் ஆபாச காட்சிகள் தியேட்டரில் அதிரி புதிரியாக இருக்கிறது. திரிகுண் கொடுத்து வைத்தவர். இந்த பக்கம் பார்த்தா அஜித் மாதிரி இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா அரவிந்த் சாமி மாதிரி இருக்கார். நடிப்பில் படு சுட்டி. அதாவது இருட்டு அறையில் முரட்டு குத்து கதாநாயகன் மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே குத்து. இனியா அந்த காலத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கதாநாயகி. இப்போது பயங்கர குண்டாயிட்டார். அதே போல் சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவரும் சதை போட்டு விட்டார். சதை போட்டு விட்டாலும் பார்ப்பதற்கு கொத்தும் குலையுமாகத்தான் இருக்கிறார்கள். 2 பேரும் கதாநாயகன் மேலே உருட்டுன்னு உருட்டி தள்ளி விடுகிறார்கள். நமக்கு மர கலண்டுருது. அந்த அளவுக்கு ஆபாச காட்சிகள். போதாக்குறைக்கு தம்பி ராமையா சுந்தரா டிராவல்ஸுக்கு ஜோடி. அந்த பாயிறார் பாருங்கள். பாயிற கட்டத்தில் நமக்கு ஒரு மாதிரி கிழுப்பாகி விடுகிறது. சத்யன் ஒரு நாள் இனியாவை தொட்டதே இல்லையா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொடவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய மனைவி கர்ப்பமாகி விட்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு பேந்த விழிக்கிறார் பாருங்கள். சிரிப்பு. மாமனாரும் சரி மருமகனும் சரி 2 பேரும் மனைவிகளை தொட்டதே இல்லை. யார் அப்போது அந்த குழந்தைகளுக்கு தந்தை? அதுவும் விடை சொல்லாமல் விட்டு விடுகிறார் இயக்குனர் ராஜசேகர். அருமையாக கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் கதையை எப்படி கேட்டார் என்று தெரியவில்லை. கோவை ரமேஷ் கொடுத்து வச்சவர். கதை சொல்லும்போதே அனுபவிச்சிருக்கார். இந்த படம் நிச்சயமாக ஓடும். இருட்டறையில் முரட்டு குத்து வந்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருக்காரு. வயதானவர்களும் சரி இளைஞர்களும் சரி தனித்தனியாக போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஆனால் தனித்தனியாக எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். தியட்டாத படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. தலைப்புக்கு ஏற்றபடி ஸ்வீட்டி நாட்டி கிரேசியாக தான் படம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக போய் சந்தோஷமாக தியேட்டரில் அனுபவிங்க. பைல்வான் பார்வையில் ஸ்வீட்டி நாட்டி கிரேசிக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.